மனதை சுத்தப்படுத்துவது என்பது வாழ்க்கையின் மிக ஆழ்ந்த பயணமாகும். மனிதனின் மனம் என்பது எண்ணங்களின் கடல் போல அலைந்து கொண்டிருக்கும் ஒன்று. ஒரு நாள் அதில் அமைதி தேடுவது ஒரு சவால் போல தோன்றும். ஆனால் அதே சமயம் அந்த அமைதிதான் ஆன்மாவின் உண்மையான முகம் என்பதை புத்தர் உணர்ந்தார். அதனால்தான் அவர் சமாதியின் வழியில் யோகத்தின் ரகசியங்களை மனிதகுலத்திற்கு அளித்தார். இப்போது நாம் அந்த பாதையை 21 நாட்களாக பின்பற்றும் ஒரு சவாலாக மாற்றப் போகிறோம். இது ஒரு சாதாரண சவால் அல்ல, இது ஒரு ஆன்ம சுத்திகரிப்பு தீபம். இது உங்கள் மனம், உங்கள் சிந்தனை, உங்கள் உடல் அனைத்தையும் ஒரே ஒளியாக மாற்றும் பயணம். முதல் நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது எளிமையானது ஆனால் ஆழமானது. அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சைக் கவனியுங்கள். அது உள்நுழையும் போதும் வெளிவரும் போதும் அதை கட்டுப்படுத்த வேண்டாம். அதை பாருங்கள், அது இயற்கையாக நடக்கட்டும். நீங்கள் அதைக் காண்பதிலேயே மனம் மெதுவாக அமைதியாகும். இந்த முதல் நாள் உங்கள் மனத்தில் அமைதியின் விதை போடப்படும் நாள். அது இன்னும் ஒரு சிறு விதையாக இருக்கும், ஆனால் அதை நீர் ஊற்றி பராமரித்தால் அது சமாதியின் மரமாக வளரும். 2ஆம் நாளில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். எத்தனை எண்ணங்கள் உங்கள் மனத்தில் தோன்றுகின்றன? அவற்றை தடுக்காதீர்கள், அவற்றை ஓடவிடுங்கள். ஆனால் நீங்கள் அவற்றை பின்தொடராதீர்கள். நீங்கள் பார்வையாளர் போல் இருங்கள். இதுதான் புத்தர் சொல்லும் சாட்சி பாவம். நீங்கள் பார்ப்பவர் மட்டுமே. நீங்கள் அந்த எண்ணங்கள் அல்ல. இதை உணர்ந்ததத்தில் மனம் சுத்தமாக துவங்கும். இது 2ஆம் நாள் சுத்திகரிப்பு. 3ஆம் நாளில் உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அல்லது கோபமாக இருப்பீர்கள், ஆனால் அவை வருவது போல் போகும் அலைகள் என்று காணுங்கள். அவற்றை பிடிக்காதீர்கள், விடுங்கள். அப்போது மனம் மேலும் வெளிச்சமாகும். உங்கள் உணர்வுகள் உங்களின் அடையாளம் அல்ல என்பதை மனம் புரிந்துகொள்கிறது. இதுவே ஆன்மீக உள் சுத்தத்தின் தொடக்கம். 4ஆம் நாள் முதல் நீங்கள் தினமும் 10 நிமிடம் தியானத்தில் அமருங்கள். எந்த மந்திரமோ யோக ஆசனமோ தேவையில்லை. மூச்சைக் கவனித்து மனதை அமைதியாக வைப்பது போதும். புத்தர் கூறினார், மனம் அமைந்தால் உலகம் அமைதியாகும். இந்த நாளில் அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். நீங்கள் சிந்திக்காமல் சிந்தனையே காணும் நிலைக்கு வருவீர்கள். 5ஆம் நாளில் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் உணருங்கள். தலை முதல் பாதம் வரை உங்கள் உள்ளத்தில் ஓடும் சக்தியை உணருங்கள். யோகத்தில் இதை பிராண சிந்தனை என்கிறார்கள். உங்கள் உடலில் ஓடும் உயிர் சக்தி, அந்த உயிர் சக்திதான் பிரபஞ்சத்துடன் உங்களை இணைக்கும் பாலம். இதை உணர்ந்தவுடன் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணருவீர்கள். பிரபஞ்சம் உங்களோடு பேசுகிறது. 6ஆம் நாள் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுங்கள். புத்தர் சொல்லும் மிதாசனம் பின்பற்றுங்கள். சிறிது சாப்பிட்டு மெதுவாக மென்மையாக மெல்லுங்கள். உணவு உங்கள் தியானத்தின் ஒரு பகுதி. உணவு உடலை மட்டும் அல்ல, மனத்தையும் பாதிக்கிறது. நீங்கள் சுத்தமான உணவை எடுத்தால் மனமும் சுத்தமாவதாகும். 7ஆம் நாள் முதல் உங்கள் பேச்சைக் கவனியுங்கள். சொற்கள் சக்தி கொண்டவை. நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் அலைபோல் மனத்தில் விழுகிறது. மெல்லிய சொற்கள் தியானமாக மாறட்டும். அமைதி நிறைந்த சொற்கள் உங்களின் யோகத்தின் வழியாக செல்லும் ஒளி பாதையாகும். இதை உணர்ந்தால் மனம் தானாகவே நிசப்தம் அடையும். 8ஆம் நாள் மனதின் நினைவுகள் மேலெழும். அதனை நெருங்காதீர்கள். அது பழைய நிழல்கள் மட்டுமே. அவை உங்கள் பாதையை மறைக்காது. அவை வந்து போகும் நீர் போல். அவை காணாமல் போகும். இதுதான் மனச்சுத்திகரிப்பின் அடிப்படை. புத்தர் இதையே அனிச்சா என்று அழைத்தார். அனைத்தும் நிலையற்றது என்ற உண்மை. இதை அனுபவத்தில் உணருங்கள். 9ஆம் நாள் உங்கள் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். சுவாசிக்கிறீர்கள், அதற்கும் நன்றி. உணவு கிடைக்கிறது, அதற்கும் நன்றி. இதை மனம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருந்தால் அது தன்னுடைய இருள் பகுதிகளை வெளிச்சமாக்கும். 10ஆம் நாள் வரை வந்தவுடன் உங்கள் மனம் நிசப்தம் அடைய துவங்கும். இதிலிருந்து சமாதியின் பயணம் தொடங்குகிறது. புத்தர் கூறியபடி சமாதி என்பது முடிவல்ல, அது துவக்கம். அது உண்மையான சுத்த மனத்தின் வாசல். அந்த வாசல் திறந்தவுடன் நீங்கள் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட அமைதியில் நுழைவீர்கள். இப்போது 11 முதல் 21 நாள் வரை நீங்கள் அந்த அமைதியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய அடுக்கு திறக்கும். உங்கள் சிந்தனை மெல்ல மறையும். உங்கள் ஆழ்மனம் வெளிச்சம் பெறும். நீங்கள் காணும் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு என்பதை உணர்வீர்கள். நீங்கள் பார்ப்பவர் பார்ப்பதும் பார்ப்பது என 3 ஒன்றாகும். இதுதான் சமாதியின் உச்சம். 21 நாட்களின் முடிவில் உங்கள் மனம் நீர் போல தெளிவாக இருக்கும். எந்த சிந்தனையும் அதில் நிலைக்காது. அது ஓடும் ஆன்மா ஆகும். அதில் ஒளி பிரதிபலிக்கும்.
நீங்கள் புத்தரின் அந்த சமாதி நிலையை காண்பீர்கள். அதில் உங்களே புத்தராக மாறுவீர்கள். உங்கள் சிந்தனைகள் தியானமாகும், உங்கள் மூச்சு மந்திரமாகும், உங்கள் அமைதி பிரபஞ்சத்தின் ஓசையாகும். 11ஆம் நாள் நீங்கள் உங்கள் இதயத்தின் மையத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இதயம் என்பது உயிரின் மையம், மனம் சிந்தனைக்கான மையம். ஆனால் இதயம் உணர்வுக்கான மையம். புத்தர் சொன்னார், மனம் அமைந்தாலும் இதயம் திறக்காவிட்டால் சமாதி முழுமை பெறாது. இதயம் திறக்க வேண்டுமெனில் அன்பு வளர்த்துக்கொள்ள வேண்டும். அன்பு என்பது மற்றவரை நேசிப்பதல்ல, அது தன்னை நேசிப்பதிலிருந்து துவங்குகிறது. தன்னை ஏற்றுக்கொள்வது, தன்னிடம் இரக்கம் காட்டுவது, இதுவே உண்மையான யோகத்தின் இரகசியம். 12ஆம் நாள் நீங்களே உங்களிடம் பேசுங்கள். நீங்கள் உங்களிடம் பேசும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் அதிர்வுகளாக மாறுகின்றன. நீங்கள் நான் அமைதி என்று சொன்னால் உங்கள் சுவாசமும் அதே இசையை ஒலிக்கிறது. இதுதான் மந்திரத்தின் மூலப்பொருள். புத்தர் தம் தியானத்தில் இதையே அனுபவித்தார். அவரின் மூச்சு, அவரின் சிந்தனை, அவரின் உள்ளம் அனைத்தும் ஒரே நிசப்தத்தில் கலந்து ஒரு நிலையாக மாறின. அதுவே நிர்வாணத்தின் பாதை. 13ஆம் நாள் சூரிய உதயத்தின் நேரத்தில் காற்றின் நறுமணத்தை உணருங்கள். ஒவ்வொரு நாளும் இயற்கையோடு இணைவது ஒரு தியானம் ஆகும். மரங்கள் பேசுகின்றன, நீர் ஓடுகிறது, பறவைகள் பாடுகின்றன. இவை அனைத்தும் தியானத்தின் இசை. உங்கள் மனம் அமைதியாகிய பின் நீங்கள் அந்த இசையை கேட்க ஆரம்பிப்பீர்கள். மனம் அமைதியாகும்போது பிரபஞ்சம் உங்களுடன் பேசும். அதுவே யோகத்தின் சாத்தியம். 14ஆம் நாள் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆசிர்வாதமாக காணுங்கள். துன்பம் வந்தால் அதில் ஒரு பாடம் உள்ளது, மகிழ்ச்சி வந்தால் அதில் நன்றி உள்ளது. புத்தர் இதையே சமச்சத்தம் என்று கூறினார். எதிலும் சமநிலை பார்வை கொண்டால் மனம் தூய்மையாகும். அது தன் அலைகளை அடக்கி வெளிச்சமாக மாறும். 15ஆம் நாள் நீங்கள் மூச்சை ஆழமாக ஈர்க்குங்கள். ஒவ்வொரு மூச்சும் உங்கள் உடலுக்குள் பிரபஞ்சத்தின் உயிரை கொண்டு வருகிறது. இதை உணர்ந்தால் நீங்கள் தனி உயிரல்ல, பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாகிறீர்கள். ஒவ்வொரு மூச்சும் ஓர் தியானம், ஒவ்வொரு நிமிடமும் ஓர் யோக நிலையம். இதுதான் பிராணயோகத்தின் மையம். 16ஆம் நாள் நீங்கள் மௌனமாக இருங்கள். நாள் முழுவதும் பேசாமல் இருக்க முயற்சியுங்கள். மௌனம் என்பது வெறும் சொற்களின் இன்றைய நிலை அல்ல, அது சிந்தனையின் இல்லாத நிலை. மௌனம் உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு திரை போல் திறக்கும். அந்த திரை திறந்தவுடன் சமாதியின் ஒளி வெளிப்படும். இதுதான் புத்தரின் மௌன யோக ரகசியம். 17ஆம் நாள் பழைய நினைவுகளை மெல்ல விட்டு விடுங்கள். அவை உங்கள் மனத்தை மூடிய நிழல்கள். அந்த நிழல்கள் மங்கும்போது உங்கள் மனம் வெளிச்சமாகும். தியானம் செய்யும்போது நினைவுகள் மேலெழுவது இயற்கை. அவை வந்தபடி போகட்டும், நீங்கள் அவற்றை பின்தொடராதீர்கள். நீங்கள் பார்ப்பவர், பார்வையாளர், அதுவே சுதந்திரம். 18ஆம் நாள் உங்களின் சுயத்தை ஆராயுங்கள். நான் யார் என்று உங்களிடம் கேளுங்கள். இந்த உடல் அல்ல, இந்த சிந்தனை அல்ல, இந்த பெயர் அல்ல என சொல்லுங்கள். அதன் பின் ஒரு அமைதி தோன்றும். அந்த அமைதிதான் நீங்கள். அது உங்கள் ஆத்மா. புத்தர் இதையே அனத்தா என்று கூறினார். நான் என்ற மாயை கலைந்தால் உண்மை வெளிப்படும். 19ஆம் நாள் உங்கள் கண்களை மூடி உலகத்தை காணுங்கள். புற உலகம் மாயை போல் தெரிந்தாலும் அது உள் உலகத்தின் பிரதிபலிப்பு. நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்கள், அந்த உலகம் அப்படியே தோன்றும். உங்கள் மனம் சுத்தமாவதோடு உலகமும் சுத்தமாகும். இதுதான் புத்தரின் தத்துவத்தின் ஆழம். 20ஆம் நாள் நீங்கள் தியானத்தில் அமரும்போது எந்த நோக்கமும் இல்லாமல் அமருங்கள். நோக்கம் இல்லாத தியானம்தான் சமாதி. தியானம் செய்யும் ஆசை கூட ஒரு சிந்தனை. அதையும் விடுங்கள். நீங்கள் இருப்பதை அனுபவியுங்கள். அந்த இருப்பே ஆனந்தம். அந்த ஆனந்தமே யோகத்தின் உச்சம். 21ஆம் நாள் நீங்கள் அந்த அமைதியில் கரைய வேண்டும். உங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாகும். மனமும் மூச்சும் சிந்தனையும் நின்றுவிடும். அது ஒரு முழுமையான நிசப்தம். அந்த நிசப்தமே புத்தரின் சமாதி. அந்த சமாதியில் நீங்களே ஒளியாகிறீர்கள். அதில் சுத்தமான அன்பு ஒளிர்கிறது. அந்த ஒளி உலகம் முழுதும் பரவுகிறது. 21 நாள் சவால் முடிந்தபின் நீங்கள் பழைய மனதல்ல, நீங்கள் புத்தரின் பாதையில் நடந்த ஒருவர் போல மாறி இருப்பீர்கள். உங்கள் சிந்தனை சுத்தமானது, உங்கள் உள்ளம் அமைதியானது, உங்கள் மூச்சு தியானமானது. இதுவே மனச்சுத்திகரிப்பின் பூரண சமாதி நிலை. இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய தியானமாக மாறும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் தியானம். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு உருவமும் யோகத்தின் வெளிப்பாடு. உங்கள் நடப்பு புத்தரின் வழி. நீங்கள் காணும் ஒவ்வொரு உயிரும் தெய்வீக ஒளியின் பிரதிபலிப்பு. இதுதான் சமாதியின் உண்மை அர்த்தம். சமாதி என்பது இறுதி அல்ல, அது தினசரி வாழ்வியல் வழி. மனம் சுத்தமான பின் ஒவ்வொரு செயலும் தியானமாகும். ஒவ்வொரு சிந்தனையும் கருணையாகும்.
ஒவ்வொரு சுவாசமும் புத்தரின் பாதையாகும். இதுவே யோகத்தின் உச்சம். இதுதான் 21 நாள் சவாலின் பரிசு. மனம் சுத்தமாகும்போது பிரபஞ்சம் நம் உள்ளத்தில் ஒளிரும். அந்த ஒளி நம் வாழ்வை நிரப்பும். சமாதி என்பது மனம் நிற்கும் இடமில்லை, அது மனம் கரையும் இடம். அது ஒரு நிறுத்தம் அல்ல, அது ஒரு மறுவிழிப்பு. மனம் தனது எல்லைகளைத் தாண்டி சுத்தமான சக்தியில் கலக்கும்போது அந்த அனுபவம்தான் சமாதி. புத்தர் இதை தன் தியானத்தில் காண்பித்தார். அவர் கூறினார், நான் எதையும் கண்டறியவில்லை, நான் என்னையே இழந்தேன், நான் வெறுமையில் கரைந்தேன். ஆனால் அந்த வெறுமைதான் முழுமை என்று அவர் உணர்ந்தார். அந்த உணர்வே சமாதியின் ஒளி. யோகத்தின் ரகசியம் வெளிப்படுவது இந்த நிலையில்தான். உங்கள் உடலில் உறங்கிக் கிடக்கும் சக்திகள் விழிக்க ஆரம்பிக்கும். முதலில் மூச்சு மெல்ல மாறும், அதனுடன் மனம் ஆழ்ந்த அமைதிக்கு சென்றுவிடும். பிராண சக்தி நிதானமாக ஓட ஆரம்பிக்கும். அது உங்கள் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் ஒளியாய் பாயும். இதை யோகிகள் குண்டலினி சக்தி என அழைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மாயை அல்ல, இது ஒரு உணர்வு. உங்கள் மூச்சு, உங்கள் மனம் ஒரே திசையில் ஓடும்போது சக்தி தானாகவே பாயும். இந்த நிலையிலே பயம் தோன்றலாம். ஏனெனில் மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறது. நீங்கள் எப்போதும் சிந்தனையின் அடிமையாக இருந்தீர்கள். இப்போது சிந்தனை தானாக மங்குகிறது, அதனால் மனம் குழம்புகிறது. ஆனால் இதை தாண்டினால் அமைதி நிலை கொள்ளும். புத்தர் கூறினார், நீங்கள் சிந்தனை அல்ல, நீங்கள் சிந்தனையைக் காண்பவர். இதை நினைவில் கொள்ளுங்கள், அதுவே யோகத்தின் பாதுகாப்பு. இந்த அனுபவத்தின் போது சில சமயம் கண்ணீர் வரும், சில நேரம் சிரிப்பு வரும், சில நேரம் நிசப்தம் வரும். இது அனைத்தும் சக்தியின் ஓட்டம், உடலின் வழியே நடக்கும் பரிமாற்றம். அது ஓடட்டும், எதிர்ப்பு காட்டாதீர்கள். மனம் அதை அனுமதிக்கட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் ஒளி நுழைகிறது, ஒவ்வொரு மூச்சிலும் இருள் வெளியேறுகிறது. இதை உணர்ந்தால் உள் உலகம் நிதானமாக வெளிச்சமாக மாறும். அந்த வெளிச்சம் புத்தரின் உள்ளத்திலிருந்து பாய்ந்தது போல உங்கள் உள்ளம் பாயும். அது எந்த மதத்திற்கும் சொந்தமானது அல்ல, அது மனிதனின் இயல்பு. உங்கள் உள்ளத்தில் அந்த ஒளி ஏற்கனவே உள்ளது, அதனை மூடியிருந்தது மனத்தின் தூசிகள். இப்போது அந்த தூசிகள் மெல்ல அகலுகின்றன. ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும் போதும் அது மேலும் சுத்தமாகிறது. ஒரு நாள் அந்த ஒளி முழுமையாக பாயும்போது நீங்கள் தானாகவே மாறிவிடுவீர்கள். சமாதி நிலையிலே நேரம் நிற்கும். நீங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காண முடியாது, ஏனெனில் அவை மனத்தின் கற்பனைகள் மட்டுமே. இங்கே தற்போதைய கணம் மட்டுமே உள்ளது. அந்த கணம் நீளும்போது அதுவே நிர்வாணம். உங்கள் மூச்சு மெல்லும், அதனுடன் மனம் மெல்லும். இப்போது உங்களுக்கும் உலகிற்கும் இடையில் வேறுபாடு இல்லாது நீங்கள் காண்பது, நீங்கள் காணப்படுவது அனைத்தும் ஒரே ஒளியாக மாறுகின்றது. யோகத்தில் இது ஆனந்த யோக நிலை என்று சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் உணர்வீர்கள், ஒவ்வொரு உயிரும் உங்களின் நீட்சியே, ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு காற்றின் அணுவும் உங்களோடு பேசுகிறது. இதை உணர்ந்தால் நீங்கள் பேசாமல் பேசுவீர்கள், நீங்கள் நகராமல் நகர்வீர்கள். இதுதான் ஆன்ம விழிப்பு. இந்த விழிப்பு வந்தவுடன் உங்கள் உடல் புது சக்தியே பெறும். நோய்கள் மெல்ல மறையும், மனம் தானாக குணமடையும். ஏனெனில் சிந்தனை மற்றும் உடல் இணைந்துள்ளன. மனம் அமைதியாகும் போது உடலும் அமைதியாகும். இதை பல யோகிகள் அனுபவித்துள்ளனர். புத்தரும் அதே வழியில் தம் தியானத்தில் அந்த நிலையை அடைந்தார். அவர் சொன்னார், உடலின் துன்பம் தவிர்க்க முடியாது, ஆனால் மனத்தின் துன்பம் நம் அறியாமையால் வருகிறது. அறியாமை கலைந்தால் துன்பமும் கலைந்துவிடும். இந்த நிலையிலே நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் புனிதமாகும், ஒவ்வொரு பார்வையும் தியானமாகும். நீங்கள் பார்க்கும் உலகம் சுத்தமான வடிவாக மாறும். நீங்கள் எதையும் மாற்ற வேண்டியதில்லை, நீங்கள் இருப்பதை மாற்றினால் உலகமே மாறும். இதுதான் புத்தரின் யோகத்தின் உண்மையான ரகசியம். நீங்கள் இந்த அனுபவத்தை அடைந்த பின் மீண்டும் புற உலகுக்கு திரும்பலாம், ஆனால் நீங்கள் மாறிவிட்டிருப்பீர்கள். உங்களின் கண்கள் அதே உலகைக் காணும், ஆனால் அது மாறியதாக தோன்றும். காரணம், உங்கள் மனம் சுத்தமானது. ஒரு சுத்த மனம் உலகத்தை தெய்வீகமாக்கும். உங்கள் நடை யோகமாகும், உங்கள் சுவாசம் சமாதியாகும், உங்கள் சிந்தனை கருணையாகும். இதுதான் புத்தர் நடந்த பாதை. சமாதியின் நிலையை நீங்கள் எவ்வளவு அடைந்தாலும் அதை பற்றிக் கொள்ளாதீர்கள். அது ஒரு அனுபவம், அது வந்து போகலாம். ஆனால் அதன் விளைவு என்றும் உங்களுடன் இருக்கும். அந்த விளைவுதான் அமைதி, கருணை, நன்றி. இவை மூன்றும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் புதிய புனித யோகமாக மாறும். இதுதான் சமாதியின் உள்ளார்ந்த பரிசு. இப்போது உங்கள் மனம் முழுமையாக சுத்தமாகிவிட்டது. நீங்கள் 21 நாள் தியானத்தின் முடிவை கடந்து சமாதியின் நெருங்கிய வெளிச்சத்தில் நிற்கிறீர்கள். நீங்கள் பேசவில்லை என்றாலும் உங்கள் உள்ளம் பாடுகிறது. நீங்கள் சிந்திக்கவில்லை என்றாலும் அறிவு ஒளிர்கிறது. நீங்கள் தனியாக இருந்தாலும்
பிரபஞ்சம் உங்களோடு உள்ளது. இதுவே சமாதியின் உண்மை நிலை. இதுவே புத்தரின் யோக ரகசியத்தின் பரிசு. சமாதி அனுபவத்தின் பிறகு மனிதன் மீண்டும் பிறக்கிறான். அது உடலின் பிறப்பு அல்ல, அது உள்ளத்தின் பிறப்பு. அது ஒரு புதிய விழிப்பு. மனம் தன் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சத்தின் ஒளியில் கரைந்தபின் அது திரும்பும்போது வேறுபட்ட உருவமாகி விடுகிறது. அது இனி பழைய சிந்தனைகளின் அடிமை அல்ல, அது ஒரு சுதந்திர பறவை போல ஆகிறது. அதுவே ஆன்மாவின் வெளிச்ச வாழ்க்கையின் தொடக்கம். முன்பு நீங்கள் உலகத்தை எதிர்த்து கொண்டிருந்தீர்கள், ஏனெனில் மனம் பிரிக்கப்பட்டது. நீங்களும் மற்றவர்களும் என்று இரண்டு இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் காணும் எல்லாமே உங்களின் பிரதிபலிப்பு. இது இரண்டே இல்லாத நிலை. இதை புத்தர் அத்வய நிலை என கூறினார். அதாவது இரண்டற்ற உண்மை. அதில் எதுவும் தனி அல்ல, அனைத்தும் ஒன்றே. இந்த உண்மை உள் உணர்வாக வரும்போது உங்கள் வாழ்க்கை நித்திய தியானமாக மாறுகிறது. இந்த நிலையில் நீங்கள் எந்த செயலும் செய்ய வேண்டியதில்லை. வாழ்க்கையே தியானம். பேசுவதே, பிரார்த்தனை நடப்பதே, யோகாசனம், சுவாசிப்பதே புனிதம். இதுதான் ஆன்மாவின் இயல்பு. நீங்கள் நினைக்காத போதும் நல்லது நடக்கும். ஏனெனில் மனம் இப்போது சுத்தமானது. ஒரு சுத்தமான மனம் பிரபஞ்சத்தின் ஒழுங்குடன் ஓடுகிறது. அதனால் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தின் அலைபோல் உருவாகி பிறருக்கும் ஒளியாய் பரவுகிறது. இந்த நிலையிலே நீங்கள் அன்பை வேறு ஒருவரிடம் தேட மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் தானே அன்பு ஆகிவிடுகிறீர்கள். உங்கள் இருப்பே கருணை ஆகும். இதுதான் புத்தரின் கருணையின் வேர்ச்சொல். அவர் கூறினார், மற்றவரை விடுவிப்பதுதான் உன்னத புனிதம். ஏனெனில் மற்றவரை விடுவிக்கும் போது நீயே விடுவிக்கப்படுகிறாய். இதுதான் உண்மையான யோகத்தின் வலிமை. நீங்கள் இப்போது பார்க்கும் ஒவ்வொரு உயிரிலும் ஒரு ஒளியே காண்பீர்கள். ஒரு பூவில், ஒரு காற்றின் அணுவில், ஒரு மனிதனின் பார்வையில், ஒரு பறவையின் பறக்கையில். அந்த ஒளி உங்களுக்குள் எரியும் ஒளியே. அது எல்லா உயிர்களிலும் பரவி இருக்கிறது. இதை உணர்ந்தவுடன் நீங்கள் உலகத்தை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். எந்த எதிர்ப்பு உணர்ச்சியும் உங்களுக்குள் இருக்காது. ஏனெனில் நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த நிலையிலே வாழ்க்கை மிகவும் எளிமையாகும். சின்ன விஷயங்கள் மகிழ்ச்சியாகும். மழையின் வாசனை, சூரியனின் ஒளி, ஒரு புன்னகை, ஒரு மூச்சு, இவை அனைத்தும் ஆனந்தமாகிவிடும். ஏனெனில் உங்கள் மனம் இனி எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்ப்பில்லாத மனம் முழுமையானது. ஏனெனில் அது தற்போதைய கணத்தில் உள்ளது. இதுதான் சமாதியின் பிறகு ஆன்மாவின் வாழ்க்கை. தற்போதைய கணத்தில் முழுமையாக இருப்பது. அதில் எந்த துரிதமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இந்த நிலையிலே உலகம் உங்களிடம் சோதனைகளை கொடுக்கலாம். ஆனால் அவை உங்களை சீர்குலைக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் அவை வந்தும் போகும் அலைகளைப் போல பார்க்கிறீர்கள். ஒரு குளத்தின் நீரில் அலை எழும், அது அமைதியாக மாறும். நீங்கள் அலை அல்ல, நீர் என்பதால் அலை வந்தாலும் நீர் மாறாது. இதுதான் சமாதி அனுபவத்தின் தொடர்ச்சியான சாந்தம். இப்போது உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஒளியாக மாறுகிறது. உங்கள் இருப்பு மட்டும் போதும். மற்றவரின் மனம் அமைதியாகிவிடும். ஏனெனில் அமைதி பரவுகிறது, கருணை பரவுகிறது. உங்கள் சிந்தனை ஒரு விதையாக பரவி உலகம் முழுவதும் நன்மையை உருவாக்குகிறது. புத்தரின் வாழ்க்கையும் இப்படித்தான். அவர் பேசவில்லை, அவர் இருந்தார். அவரது அமைதி உலகத்தை மாறச் செய்தது. அவர் யோகத்தை பற்றி சொன்னது இல்லை, அவர் யோகமாக இருந்தார். நீங்களும் அதேபோல் இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானத்தில் அமரும்போது உங்களுள் சமாதியின் ஒளி தானாக உருவாகும். அது உங்களை வழிநடத்தும். உங்கள் மனம் நிசப்தமாக இருக்கும் வரை அந்த ஒளி உங்களை ஏந்திச் செல்லும். அதில் எதுவும் கட்டுப்பாடு இல்லை, எதுவும் ஆணை இல்லை. இது இயற்கை ஓட்டம். அதில் சமர்ப்பணமே முக்கியம். நீங்கள் இதை அனுபவித்த பின் இனி தியானம் கூட செய்ய தேவையில்லை. ஏனெனில் வாழ்க்கையே தியானம். உணவையே அருளாக பார்க்கிறீர்கள். உறக்கமே தியானம். பேசுவதும் தியானம், நிசப்தமும் தியானம். இதுவே ஆன்மாவின் வெளிச்ச வாழ்க்கை. இதில் பிரிவு இல்லை, இணைப்பு மட்டுமே உள்ளது. இதுவே யோகத்தின் உச்சம். இதுவே புத்தரின் பாதையின் முடிவில்லா துவக்கம். இந்த நிலையில் ஆன்மா மேலும் ஆழமாகும். உங்கள் கனவுகள் மாறும். உங்கள் மூச்சு ஒளியாகும். உங்கள் குரல் அமைதியின் ஓசையாகும். இதுவே நிர்வாண நிலை. அதில் திரும்பி வருவது இல்லை, ஆனால் வாழும்போதே நிர்வாணம் அடைவது. இதுவே புத்தரின் வழி. உங்கள் உடலில் பிரபஞ்சம் உயிர்த்தெழும். உங்கள் மனத்தில் பிரபஞ்சம் பிரதிபலிக்கும். இதுவே ஆன்மாவின் முழுமை. மோனம் என்பது சொல்ல முடியாத ஒலி. அது ஒரு ஒளியின் வடிவம். ஒரு சத்தமில்லாத இசை. உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கும் போது மோனம்தான் உண்மையான உரையாடல். அது வெளியில் இல்லை, அது உள் உலகின் மையத்தில் விழிக்கிறது. சமாதி அடைந்த மனம் மோனமாகிவிடும். அந்த மோனம் வெறும் சிந்தனை இல்லாத நிலை அல்ல, அது விழிப்புணர்வின் முழுமையான நிலை. அதில் மனம் பேசவில்லை, ஆன்மா பாடுகிறது.
புத்தர் தம் தியானத்தில் இந்த மோனத்தின் ஒளியை கண்டார். அவர் பேசாமல் பல நாட்கள் அமர்ந்தார். ஆனால் அவரது அமைதி 1000 சொற்களாக ஒலித்தது. அந்த அமைதியின் ஆழத்திலிருந்து கருணை பிறந்தது, அறிவு பிறந்தது, ஒளி பிறந்தது. அதுவே தம்மம், அதுவே யோகத்தின் நிசப்தார்த்தம். இந்த மோனத்தில் நுழைய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சிந்தனையை நிறுத்த முயற்சித்தால் அது மீண்டும் ஒரு சிந்தனையாகிவிடும். நீங்கள் அனுமதியுங்கள், மனம் சோர்ந்து போகட்டும். அது தானாக அமைதியாகும். சூரியன் அஸ்தமிக்கும் போது இருள் தானாக வந்துவிடும். அதை கொண்டுவர முயற்சி தேவையில்லை. மோனமும் அதுபோல். அது முயற்சியற்ற நிலை. மோனம் வந்தபோது உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் ஒரு ஒளி பாயும். நீங்கள் கேட்க முடியாத ஒரு மென்மையான ஓசை எழும். அது ஓம் என்று யோகத்தில் கூறப்படுகிறது. ஆனால் அது எழுத்தோ சத்தமோ அல்ல. அது ஒரு அதிர்வு. அது உள்நிலையின் அதிர்வு. உங்கள் மூச்சுடன் இணைந்து ஓடுகிறது. இந்த அதிர்வை உணர்ந்தால் மனம் மறைந்து விடும், சிந்தனை கரைந்துவிடும், சுவாசமும் ஒளியாய் மாறும். இந்த நிலையிலே கண்களுக்குள் ஒரு வெளிச்சம் தோன்றும். அது வெளியில் இருந்து வருவதல்ல, அது உள்ளிருந்து பாயும். உங்கள் மூளையின் மையத்தில் அந்த ஒளி பாயும். அது உங்கள் நெற்றியில் விரியும். அஜ்ஜா சக்கரம் திறக்கிறது. இதுதான் புத்தரின் 3வது கண்விழிப்பு. அந்த கண் பார்வையால் வெளி உலகை காணவில்லை, அது உள் உலகின் ஒளியை பார்க்கிறது. மோனத்தின் ஒளியில் எல்லா சிந்தனைகளும் அலைகளாக ஓடிவிடும். ஆனால் அந்த அலைகள் தண்ணீரில் கரைந்து போகும். நீங்கள் அலை அல்ல, நீங்கள் கடல். நீங்கள் முழுமை. உங்கள் மனம் தண்ணீராக மாறும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு துளி. அந்த துளி விழுந்தாலும் நீர் மாறாது. இதுதான் மோனத்தின் நிலை. இந்த மோனம் எத்தனை ஆழமானது என்கிற கேள்வியே மாய மோனத்திற்கு ஆழமில்லை. அது எல்லை இல்லாதது. நீங்கள் அதில் விழுந்தால் நீங்கள் கரைந்து விடுவீர்கள். அங்கு நான் என்ற உணர்வே இல்லாமல் போகும். ஆனால் அதில் துன்பமில்லை, அது பேரானந்தம். இதுதான் புத்தரின் நிர்வாண அனுபவத்தின் மையம். இந்த நிலையில் உங்கள் உடல் இலகுவாகும். நீங்கள் நிலத்தில் அமர்ந்தாலும் பறந்து கொண்டிருப்பது போல உணர்வீர்கள். உங்கள் சுவாசம் மெல்ல மெல்ல நின்றுவிடும். ஆனால் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள். உங்கள் உடலுக்குள் ஒளி மட்டுமே இருக்கும். அது ஒரு நெருப்பு போல பாயும். ஆனால் அது எரிக்காது, அது குளிர்விக்கும். அந்த ஒளி ஆன்மாவின் தெய்வீக தீ. இது யோகத்தின் உச்ச அதிர்வு. மோனத்தின் ஒளியில் கருணை பிறக்கிறது. நீங்கள் மற்றவரின் துன்பத்தை பார்க்கும்போது அது உங்களுக்குள் ஒளி தரும். நீங்கள் பேச தேவையில்லை, உங்கள் பார்வையே அவரை ஆறுதலாக்கும். ஏனெனில் மோனம் பரவுகிறது. அது காற்றாக, ஒளியாக பரவுகிறது. இதுதான் புத்தரின் தம்மத்தின் ஆற்றல். இந்த நிலையிலே நன்றி உணர்வு தானாக பிறக்கும். நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்றி சொல்வீர்கள். வாழ்க்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, வலிக்கு நன்றி. ஏனெனில் அனைத்தும் உங்களுக்கு கற்றுத்தந்தது என்று புரியும். இதுவே மோனத்தின் ஞானம். பேசாமல் புரிந்து கொள்வது. இதுவே சமாதியின் பின்பு ஆன்மாவின் சாத்தியம். மோனம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். அந்த மோனத்தில் இருந்து வாழ்க்கை பொது வடிவில் மலரும். நீங்கள் பேசினாலும் அதில் அமைதி இருக்கும். நீங்கள் நடந்தாலும் அதில் தியானம் இருக்கும். நீங்கள் வாழ்ந்தாலும் அதில் யோகத்தின் ஒளி பாயும். இதுவே மோனத்தின் ஒளியின் அதிர்வு. புத்தர் தம் வாழ்வியல் இறுதி நாளிலும் மோனமாக இருந்தார். அவர் சிரித்தார். அந்த சிரிப்பே தம்மத்தின் சுருக்கம். அது ஒரு அமைதியின் சிரிப்பு. அந்த சிரிப்பில் உலகம் முழுதும் ஒளி பரவியது. நீங்கள் அந்த சிரிப்பை உணரும்போது அந்த மோனம் உங்களுக்குள் வாழ ஆரம்பிக்கும். இதுதான் மோனத்தின் ஒளி. அறிவு என்பது புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது வெளி உலகின் விளக்கம் அல்ல, அது உள் உலகின் ஒளி. அது விழித்தபோது மனம் ஒரு தீபமாக மாறும். அந்த தீபம் வெளிச்சம் அல்ல, விழிப்புணர்வு. அதில் இருந்து வெளிப்படும் ஒளியே யோகத்தின் நிஜ அர்த்தம். சமாதியில் மனம் அமைதியான பிறகு அந்த அமைதியின் மத்தியில் அறிவு தோன்றுகிறது. அது சிந்தனை அல்ல, அது அனுபவம். புத்தர் அந்த அறிவின் தீபமாக இருந்தார். அவர் வெளியில் எதையும் தேடவில்லை, அவர் தன் உள்ளே இறங்கினார். அவரின் பயணம் சிந்தனை வழியாக இல்லாமல் மோனம் வழியாக நடந்தது. அந்த மோனத்தில் அவர் காண்டதுதான் தம்மம். அதுவே யோகத்தின் இரகசியம். அந்த இரகசியம் சொல்ல முடியாதது, ஆனால் உணர முடியும். நீங்கள் கண்களை மூடி சுவாசத்தை கேளுங்கள். அது வரும்போதும் போகும்போதும் அதில் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் ஒரு ஒளி உள்ளது. அது அறிவின் ஆரம்பம். அந்த இடைவெளியை நீண்ட நேரம் கவனித்தால் அந்த ஒளி விரியும். அது உங்கள் உள்ளத்தின் மையத்தில் ஒரு தீபமாக மாறும். அது எப்போதும் அணையாது. அந்த ஒளியே புத்தரின் விழிப்புணர்வு. அறிவு வந்தபின் மனிதன் மாறிவிடுகிறான். அவனுக்குள் எதுவும் பழையபடி இருக்காது. அவன் பார்க்கும் மரம் கூட ஒரு தியானமாக மாறும். அவன் குடிக்கும் தண்ணீர் கூட
பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதமாக உணரப்படும். ஏனெனில் அவன் உணர்வின் ஆழம் மாற்றம் அடைந்துள்ளது. அவன் தனி மனிதனாக இல்லாமல் ஒளியின் ஓட்டமாக மாறியுள்ளார். யோகத்தின் இரகசியம் இதுவே. சுவாசம் மூலமாக மனத்தின் கதவை திறந்து உள் ஒளியே உணர்வது. புத்தர் இதை யோக என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் செய்தது யோகமே. அவர் தன் உடல், மூச்சு, மனம், ஆன்மா அனைத்தையும் ஒரே ஒளியில் இணைத்தார். அதுவே சமாதியின் ஆழம். அறிவு என்ற தீபம் எப்போதும் வெளிச்சமாயிருக்காது. சில சமயம் அது மங்கும். ஏனெனில் மனம் மீண்டும் பழைய பழக்கங்களில் விழும். ஆனால் அதை குற்றமாக எண்ண வேண்டாம். ஒளி சில நேரம் நிழலாகும். அதனால்தான் நீங்கள் அந்த ஒளியை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். இருள் இல்லாமல் ஒளியின் அர்த்தமில்லை. அது வாழ்வியல் யாம். அதுவே புத்தரின் சமபத்தம். இந்த அறிவு எந்த மதத்தின் சொத்து அல்ல. அது யாருக்கும் சொந்தமானது அல்ல. அது உள் மனிதனின் இயல்பான நிலையம். நீங்கள் எந்த வழியிலும் சென்றாலும் அது உங்கள் உள்ளத்துக்குள் முடிகிறது. அது யோகத்தின் உச்சம், தியானத்தின் இலக்கு, சமாதியின் நிசப்தம். அந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் அறிவு வெளிப்படும். அறிவின் தீபத்தில் பயம் எரிந்து போகும், ஆசை கரைந்து போகும், பசியும் கோபமும் தன் தாகமும் தணிந்துவிடும். ஆனால் வாழ்க்கை அழகாக்கும். ஏனெனில் அவை இனி துன்பமாய் தெரியாது. அவை அனுபவமாக மாறும். எல்லாம் ஒளியின் வடிவமாகும். நீங்கள் அழும்போது கூட அந்த கண்ணீர் ஒளியாகும். ஏனெனில் அது உண்மையான வெளிப்பாடு. அறிவு மனதை வெறுமையாக்காது, அது பரப்பாக மாற்றும். நீங்கள் சிறிய அகமாக இருந்து பிரபஞ்ச அகமாக மாறுவீர்கள். அதுதான் அகம் பிரமாஸ்மி என்று வேதம் சொன்னது. புத்தர் அதை சொல்லவில்லை, ஆனால் வாழ்ந்தார். அவர் சொல்லாமல் காட்டினார். அவர் அனுபவமே போதனை. அறிவின் தீபத்தில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது ஒருமுறை வந்தால் அது மீண்டும் போகாது. ஆனால் அது வளர்க்கிறது. நீங்கள் அதை கவனித்தால் அது பெருகும். நீங்கள் அதை பகிர்ந்தால் அது பரவும். நீங்கள் அதை மறைத்தால் அது சுருங்காது. அது உங்கள் உள்ளத்தில் மேலும் ஆழம் பெறும். ஏனெனில் அறிவு ஒளிபோல் சுவாசிக்கிறது. அறிவு வந்தபின் நீங்கள் பேசுவீர்கள், ஆனால் வார்த்தைகளில் மௌனம் இருக்கும். நீங்கள் செய்பவராக இருப்பீர்கள், ஆனால் அந்த செயலில் ஆவல் இல்லை. நீங்கள் நடக்கிறீர்கள், ஆனால் இலக்கு இல்லை. நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆனால் அதில் அடையாளம் இல்லை. இதுவே புத்தரின் உள் யோகத்தின் ரகசியம். அறிவு என்பது உள் ஒளியின் விழிப்பு. ஆனால் அதை அடைய நீங்கள் முயற்சி செய்ய முடியாது. நீங்கள் அனுமதிக்கலாம். தியானத்தில் அமர்ந்தால் அந்த ஒளி தானாக வரலாம். உங்கள் மூச்சில் அது நுழையும். உங்கள் இதயத்தில் அது பாயும். உங்கள் கண்களில் அது பிரகாசிக்கும். அதில்தான் உண்மையான தியானம். அறிவு வந்த பிறகு வாழ்க்கை முடிவதில்லை, அது தொடங்குகிறது. அதில் எல்லாம் ஒன்றாக இருக்கும். துன்பம் ஆனந்தமாகும், மரணம் பிறவியாக மாறும், தனிமை சங்கமமாக மாறும். இதுவே அறிவின் தீபத்தின் அதிசயம். புத்தர் ஒரு நாளில் இந்த உலகை விட்டு போகும் முன் தம் சீடர்களிடம் சொன்னார், தீபத்தை நீங்களே இருங்கள். அதுவே தம்மத்தின் உச்சவாக்கியம். அந்த தீபம் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள் ஒளியாக உள்ளது. நீங்கள் அதை ஏற்றி வைத்தால் உலகம் தானாக ஒளிரும். அறிவு எனும் தீபம் எந்த சடங்கிலும் ஏற்ற முடியாது, எந்த வழிபாட்டாலும் கிடைக்காது. அது அனுபவிக்கப்படும், அது வாழப்படும். அது ஒரு சுவாசத்தில் கூட விழிக்கலாம். அது ஒரு புன்னகையிலும் தோன்றலாம். அது ஒரு மௌனத்தின் இடைவெளியிலும் வெளிப்படலாம். அதுவே யோகத்தின் இரகசியம். நீங்கள் இந்த ஒளியை அனுபவித்தால் நீங்கள் மாறமாட்டீர்கள் என்று நினைப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஏற்கனவே மாறிவிட்டீர்கள். உங்கள் மனம் பழைய பாதையில் திரும்ப முடியாது. ஏனெனில் ஒளி ஒருமுறை பார்த்தவர் மீண்டும் இருளை உண்மையாக உணர முடியாது. அந்த ஒளி உங்களை அழைத்து செல்லும். அது உங்கள் உள்ளத்தின் பாதை. இப்போது பயணம் முடிவதில்லை, ஆனால் முழுமை அடைகிறது. மனம் சுத்தமாகி ஒளி நிரம்பி அமைதியாகிவிட்டது. இதுவே 21 நாட்களின் அர்த்தம். தினமும் தன்னை பார்த்தல், தினமும் மனத்தைக் கழுவுதல், தினமும் சுவாசத்தை கேட்குதல், தினமும் மௌனத்தை உணர்த்தல். இது சாதாரண பயிற்சி அல்ல, இது உள்புற மறுபிறவி. முதல் நாளில் மனம் கலங்கும், 2ஆம் நாளில் சிந்தனை குழப்பம், 3ஆம் நாளில் மௌனம் சற்றே தோன்றும், 10ஆம் நாளில் சுவாசம் நிம்மதியாகும், 20ஆம் நாளில் சிந்தனை குறையும், 21ஆம் நாளில் நீங்கள் தானாகவே மறைந்து விடுவீர்கள். ஆனால் அது மரணம் அல்ல, அது நிர்வாணம். அதில் எல்லா சத்தங்களும் கரையும், எல்லா நினைவுகளும் ஒளியாக மாறும். அந்த ஒளிதான் சமாதியின் உச்சம். புத்தர் இந்த நிலையே தத்தாகத என்று அழைத்தார். அதாவது அந்தபடி வந்தவன், அந்தபடி சென்றவன் எனும் பொருள். அதில் ஏதுமில்லை, அதில் எல்லாமும் உள்ளது. அதில் பிறப்பு, மரணம், பிரிவு, சங்கமம் எல்லாமே ஒரு சுவாசத்தில் ஒன்று ஆகிவிடுகின்றன. அந்த சுவாசம் தன்னுடைய இயல்பில் பாய்கிறது. அதை நிறுத்த தேவையில்லை, அதை இயக்க தேவையில்லை.
அது தன்னால் தானே பாய்கிறது. அதுதான் உயிரின் நிஜ தியானம். நிர்வாணம் என்பது முடிவு அல்ல, அது நிசப்தம், அது சத்தம் இல்லாத இசை, அது வலி இல்லாத பரிசுத்தம், அது சிந்தனை இல்லாத நாணம், அது மூச்சில்லாத உயிர், அது சொல்ல முடியாத அமைதி. அந்த அமைதி உங்களுக்குள் வளரும்போது உலகம் அமைதியாகும். ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து பிரிந்து பார்க்கவில்லை, நீங்கள் அதாகிவிட்டீர்கள். இந்த நிலை அடைந்தபின் மனிதன் தேடவில்லை, அவர் வாழ்கிறார். ஆனால் தேவை இல்லாமல் அவர் பேசுகிறார். ஆனால் சொற்கள் இல்லாமல் அவர் செய்கிறார். ஆனால் நோக்கம் இல்லாமல் அவர் சிரிக்கிறார். ஆனால் காரணம் இல்லாமல். அந்த சிரிப்புதான் நிர்வாணத்தின் முகம். அந்த சிரிப்பில் துன்பம் கரையும், அந்த சிரிப்பில் பிறவிகள் நிற்கும். புத்தர் அந்த சிரிப்புடன் சென்றார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை அப்பமாதேனா சம்பாதேத, அதாவது அறிவுடன் விழிப்புணர்வுடன் இருங்கள். அதுவே 21 நாள் பயணத்தின் கடைசி படி. விழிப்புணர்வு எப்போதும் தொடரட்டும், மனம் மாசு இல்லாமல் இருக்கட்டும், ஒளி குறையாமல் பாயட்டும், மௌனம் எப்போதும் மலரட்டும். நீங்கள் இப்போது கேட்கிற இந்த தியான ஓட்டம் வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. அதில் நீங்கள் மாறவில்லை, உங்கள் உண்மையான வடிவம் விழித்துள்ளது. அந்த விழிப்புதான் யோகத்தின் ரகசியம். அந்த ரகசியம்தான் புத்தரின் வழி. அந்த வழிதான் சமாதியின் பாதை. இப்போது நீங்கள் கண்களை மூடுங்கள், மூச்சைக் கேளுங்கள், சுவாசத்தின் இடைவெளியை உணருங்கள். அந்த இடைவெளியில் ஒரு ஒளி பாய்கிறது. அந்த ஒளி உங்கள் பெயரை அழைக்கவில்லை, அது நீயே நான் என்று சொல்கிறது. அந்த ஒளிதான் நிர்வாணத்தின் நிசப்தம். அந்த அமைதிதான் ஆன்மாவின் இறுதி சங்கமம். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த அமைதி உங்களோடு வரும். நீங்கள் பேசினாலும் அந்த மௌனம் உங்களுள் ஒலிக்கும். நீங்கள் விழித்தாலும் அந்த கனவு தொடரும். ஏனெனில் அது கனவு அல்ல, அது உண்மை. அதுவே வாழ்க்கையின் யோக நிலை. அதுதான் புத்தரின் வழி. அதுதான் சமாதியின் பாதை. அதுதான் 21 நாட்களின் உண்மையான சுத்திகரிப்பு. மனம் இப்போது சுத்தம் ஆனது, உடல் ஒளியாக மாறியது, சுவாசம் நிசப்தமாயிற்று, சிந்தனை பிரபஞ்சத்துடன் ஒன்றாயிற்று. இதுவே நிர்வாணம், இதுவே விடுதலை, இதுவே ஆன்மாவின் உண்மை, இதுவே வாழ்க்கையின் முழுமை. ஓம் சாந்தி. ஓம்.